வார்த்தை என்னவென்றால், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நம்ம அங்கே தான் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஸ்தோத்திரம். துவங்குகிறவரும் கர்த்தர் தான், முடிக்கிறவரும் கர்த்தர் தான். ஒருவேளை நாம் துவங்கி இருக்கலாம், ஆனால் முடிக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார், முடிப்பார். உன் துக்க நாட்கள். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. இதுல ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது. என்ன தெரியுமா? துக்கம், வேதனை, கண்ணீர், கஷ்டம் இவைகளெல்லாம் நாட்கள் தான், வருஷங்கள் அல்ல. துக்கம் சில நாட்கள் தான் என்பதை அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. கலங்காதீங்க. நான் துக்கத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறேன், ஒரு வேதனையின் பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன சொல்வது தெரியுமா? உன்னுடைய துக்கம் சில நாட்கள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் துக்க நாட்கள் எண்ணப்பட்ட நாட்கள், குறிக்கப்பட்ட நாட்கள். ஸ்தோத்திரம். நாட்கள் முடிந்து போகும். சில நாள் தான். உன் துக்கம், உன் பாதை ஒரு கஷ்டமாக இருக்கலாம். அவைகளெல்லாம் கர்த்தர் சில நாட்களாய் எண்ணிதான் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் முடிக்க போகிறார், முடியும். ஸ்தோத்திரம். நான் எதை கண்டு துக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறேனோ அந்த நாட்கள் முடியும். எந்த சூழ்நிலையை கண்டு நான் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேனோ அது முடியும். எதை கண்டு நான் பயந்து கொண்டே இருக்கிறேனோ அது முடியும். எப்படி முடியும்? அந்த அதிகார கடைசி லைன்ல சூப்பர் வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அதே அதிகார கடைசி லைன்ல, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடவிப்பேன். ஆமென். முடிக்கும், முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் எப்போ முடியுமோ. அதற்கு ஆண்டவர் சொல்றார், தீவிரமாய் நான் முடிப்பேன். சீக்கிரம் நடக்குமா? இதை நான் தீவிரமாய் செய்து முடிப்பேன். எதை சொல்லுகிறேனோ அதை நான் தீவிரமாய், சீக்கிரம் முடியுங்க. ஸ்தோத்திரம். முடிவு கர்த்தரின் கையில் இருக்கிறது. முடிவு கர்த்தரின் கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஸ்தோத்திரம். சரி, இப்போ பாருங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்போ அப்படியே நம்ம யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரும்போது, அங்கே துக்கப்படுகிறவர்களை கடவுள் என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார். சூப்பர்ல அந்த வார்த்தை. யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்பொழுது அங்கே என்ன போட்டிருக்குதுங்க? உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் முடியும். நீ துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியே, அந்த காரியம் இல்லை, அந்த நாட்கள், அந்த சூழ்நிலை முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, துக்கப்படுறவர்களை கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? ரட்சித்து உயர்த்துகிறார். எப்பயுமே துக்கமா? எப்பயுமே துக்கமா? எனக்கு ஒரு விடிவு இருக்காதா? எனக்கு ஒரு மாற்றம் இருக்காதா? எப்பயுமே என் வாழ்க்கையில் துக்கம் தானா? ஒரு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்கிற உனக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு உண்டு. துக்கப்படுவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். துக்கப்படுவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், ரட்சித்து உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். துக்கம் முடியும். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. நம்பிக்கையோடு போங்க இங்கிருந்து. கர்த்தர் ஏதோ என் துக்க நாட்கள், நான் கடந்து வந்த வேதனை, இதுவரைக்கும் நான் போய்கொண்டிருக்கிற என் துக்க சூழ்நிலையை கர்த்தர் முடிக்க போகிறார். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அது இந்த மாதமே முடியட்டும். இந்த மாதமே முடியட்டும்.
இந்த மாதமே விடியட்டும். ஸ்தோத்திரம். எல்லாம் மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த அதிகாரத்தில் ஒரு 6 விஷயங்கள் நான் சொல்லி டக்கு டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். 60ஆம் அதிகாரம் தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் எங்கே படிக்கிறோம்னா 20ஆம் வசனத்தில் தான் நாம் படிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஸ்தோத்திரம். இந்த மாதம் கர்த்தர் முடிக்க போகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த நம்பிக்கையோடு நீங்க போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். என்ன துக்கம் இந்த ஜனங்கள் அடைந்திருக்கிறார்கள்? 60ஆம் அதிகாரத்தில் என்ன துக்கம்? 4 விஷயங்கள். என்னென்ன துக்கம் அவங்க அடைந்திருக்கிறாங்க? 60ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை 2 விஷயம் பார்க்கலாம். ஒடுக்கப்படுகிறார்கள், அதுக்கப்புறம் அசட்டை பண்ணப்படுகிறார்கள். 14ஆம் வசனத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணப்படுகிறார். ஸ்தோத்திரம். என்ன துக்கம்? எது நம்மை துக்கம் நாட்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நாம் ஒடுக்கப்படுகிறோமே, அதெல்லாம் எனக்கு துக்கம். நான் அசட்டை பண்ணப்படுகிறேனே, அதெல்லாம் எனக்கு துக்கம். ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுறாங்க. மனுஷரினால் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், மனுஷனால் குத்தப்படுகிறார்கள், மனுஷனால் கண்ணீர் விடப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அசட்டை பண்ணப்படுகிறார்கள். அசட்டை, அலட்சியம், ஒரு வேல்யூ கிடையாது, நமக்கு ஒரு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதான் அசட்டை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் இங்க துக்க நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறவர்கள் இவர்கள். ஸ்தோத்திரம். எந்த ஜனங்கள் முன்பாய் நீ அசட்டை பண்ணப்படுகிறாயோ அந்த ஜனங்கள் முன்பாகவே எல்லாவற்றும் கர்த்தர் உனக்கு முடித்து கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது 15ஆம் வசனத்தை பாருங்க. நெகிழப்பட்டவர்கள். நெகிழப்பட்டவர்கள், அதுவும் ஒண்ணுதான். அதே வசனம் இன்னொரு வார்த்தை, கைவிடப்பட்டவர்கள். நெகிழப்பட்டவர்கள், அப்புறம் என்ன? இந்த 4 காரியங்கள் இந்த ஜனங்கள் அனுபவிக்கும் துக்கம். ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டவர்கள், கைவிடப்பட்டு துக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அவங்கள நம்பினேனே, இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க நம்பினேன் என்னை கைவிட்டுட்டாங்க என்று சொல்றான் பாருங்க. இதெல்லாம் ஒரு துக்கம். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த நுக்கமெல்லாம் முடிவடையும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு 6 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1, எப்படி கர்த்தர் நம்முடைய துக்க நாட்களை முடிக்க போறார்? எப்படி இதெல்லாம் முடிய போகுது? என்ன செய்ய போறார் கர்த்தர்? 6 காரியம் செய்ய போறாருங்க. அவ்வளவுதாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது 17ஆம் வசனத்தில் பதில் வர பண்ணுவார். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்துல என்ன பண்ணுவாரா? பதில் வர பண்ணுவார். ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடியும்படிக்கு சில காரியங்களுக்கு கர்த்தர் பதில் செய்ய போகிறார். பதில் உனக்கு வர செய்ய போகிறார். என்ன பதிலா? வெண்கலம் என்னவா மாறப்போதான்? 17ஆம் வசனம் ஃபாலோ பண்ணுங்க. வெண்கலம் என்னவா மாறப்போகுது? ஸ்தோத்திரம். வெண்கலம் பொன்னாய் மாறப்போகிறது. எல்லாம் பதில் செய்ய போறாராம். ஸ்தோத்திரம். எதை நீ வெண்கலமாய் நினைக்கிறாதான் பொன்னா மாறப்போகுது. ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிய போகிறது. கர்த்தர் மாற்றி பதிலாய் செய்ய போகிறார். பதில் வர பண்ண போகிறார். பதிலாய் கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். வெண்கலம் பொன்னாய் மாறப்போகுது. அதுக்கப்புறம் இரும்பு என்னவா மாறுதான்? இரும்பு வெள்ளியாய் மாறப்போகுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது மரங்கள் என்னவா மாறப்போதான்? வெண்கலமாய் மாறப்போகிறது. கற்கள் என்னவாய் மாறப்போகுது? இரும்பாய். இவைகள் என்ன போடுறது? இரும்பாயும் வரப்பண்ணி ஒரு மாற்றத்தை கர்த்தர் வரப்பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. மரம் போல உன் கையில் இருப்பது எல்லாம் என்னவா மாறப்போகுது? அது வெண்கலமாய் மாறப்போகிறது. கல்லை போல உன் கையில் இருப்பவைகள் எல்லாம் என்னவா மாறப்போகுது? இரும்பாய் மாறப்போகிறது. வெண்கலத்தை போல உன் கையில் இருப்பவைகள் பொன்னாய் மாறப்போகிறது. இரும்பை போல உன் கையில் இருப்பவைகள் எல்லாம் வெள்ளியாய் மாறப்போகிறது. ஸ்தோத்திரம். ஒரு மாற்றம், ஒரு பதில் கர்த்தர் ஏதோ ஒரு வழியிலிருந்து உனக்கு வரப்பண்ண போறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம்.
ஏதோ ஒரு பதில் என் கைக்கு வரப்பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். நான் இதை வச்சு என்ன பண்றது, இது என்ன அப்படி நம்ம அலட்சியமா எதை நினைக்கிறோமோ அதுதான் பொண்ணா மாறப்போகுது. இது என்ன, இது ஒரு மரமாச்சே என்று நினைக்கிற இந்த மரம் தான் வெண்கலமாய் மாறப்போகிறது. என்ன இது கல் என்று நினைத்த இதுதான் இரும்பாய் மாறப்போகிறது. ஒரு மாற்றம், ஒரு பதில் கர்த்தர் செய்ய போகிறார். அதை செய்துதான் உனக்கு ஆண்டவர் உன் துக்கத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பதில் வர பண்ண போகிறார், பதில் கொடுக்க போகிறார், பதிலாய் செய்ய போகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். இதை சொல்லிதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதெல்லாம் நான் செய்ய போறேன். இந்த 60ஆம் அதிகாரத்தில் கர்த்தர், ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மை விசுவாசிக்கிறோம். 5வது மாதத்தில் நான் எதெல்லாம் மரம் என்று சொல்லணும் மாறப்போகுது, எதெல்லாம் நான் கல் என்று சொல்லுகிறதெல்லாம் மாறப்போகிறது, எதெல்லாம் வெள்ளி என்று சொல்லுகிறதெல்லாம் பொன்னாய் மாறப்போகிறது. கர்த்தர் எனக்கு மாற்ற போகிறார், மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். நீ அற்பமா நினைக்கிறதெல்லாம் வேல்யூவா மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுல என்ன பார்க்கிறோம், சாதாரணதெல்லாம் ஒரு விலை மதிப்புள்ளதாய் மாறுகிறது. சாதாரணதெல்லாம் எப்படி மாறுது, ஒரு வேல்யூபிளா மாறுது. அதுதான் ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். ஒருவேளை இயேசு நாமத்தை இந்த மாசமே நடக்கட்டும். அப்படியே எதை நான் அனுப்பமா, இது மாறுமா, இது ஆகுமா, இது கல்லாச்சே, இது மரமாச்சே, இது வெள்ளியாச்சே, இது வெண்கலமாச்சே, இதெல்லாம் வேல்யூவா மாறுமா என்று எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் அதை மாற்ற போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பதிலையும் ஒரு மாற்றத்தையும் எனக்கு தந்து என் துக்க நாட்களை முடிக்க போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது விஷயம், சீக்கிரம் போயிடலாம். 2வது விஷயம், 18ஆம் வசனத்துல 3 காரியங்கள் அங்கு கேட்கப்படாது என்று 18ஆம் வசனத்துல எழுதுகிறார். 3 காரியங்கள் கேட்கப்படாது. இதெல்லாம் எழுதித்தான் துக்க நாட்கள் முடியும். ஸ்தோத்திரம். என்ன அந்த 3 காரியங்கள்? கொடுமை கேட்கப்படாது, அழிவு கேட்கப்படாது, அதுக்கப்புறம் நாசம் கேட்கப்படாது. ஸ்தோத்திரம். இது 3ம் உன் காதுகளில் கேட்கப்படாது. இதுவரையும் கேட்டது போதும். கஷ்டம், துக்கமான வார்த்தை, வறுமை, பிரச்சனை பிரச்சனை, என்ன என்ன கேள்வி, அழிவு, நாசம், கொடுமை, இது வரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் இனி வேற மாதிரி கேட்க போறீங்க காதுல. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால். கொடுமை இனி நீ கேட்பதில்லை, அழிவு என்பதை இனி நீ கேட்பதில்லை, நாசம் என்ற வார்த்தையை இனி கேட்பதில்லை. இனிமே நம்ம காதுல கேட்க போறதையும் கர்த்தர் மாத்த போறார். இது வரைக்கும் கேட்டு 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 சலிச்சு போச்சு, கேட்டு 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 வெறுத்து போச்சு. தோல்வி, பிரச்சனை, அழிவு, நாசம், நஷ்டம், லாஸ், பிரச்சனை, இதெல்லாம் கேட்டு 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 சலிச்சு போச்சு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார், இவைகளெல்லாம் நீ கேட்பதில்லை. கொடுமை என்ற வார்த்தையை நீ கேட்பதில்லை, அழிவு என்ற வார்த்தையை நீ கேட்பதில்லை, நாசம் என்ற வார்த்தையை நீ கேட்பதில்லை. ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிவடையும். 3வது காரியம் போயிடும். இவருக்கு 2 விஷயம் சொல்லிக்கிறேன். 3வது காரியம் 19ஆம் வசனத்தில், 2 வசனத்தில் 19லும் 20லும் ஒரே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தில் கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். அருமையான வார்த்தைங்க. ஸ்தோத்திரம். இதாங்க நம்மளுக்கு தேவை. 3வது விஷயம், முதல் விஷயம் என்ன படித்தோம், பதில் வர பண்ணுவார் என்று முதல் விஷயம் பார்த்தோம். 2வது 3 வார்த்தைகளை நம்ம காதில் கேட்க போவதில்லை என்று 2வது விஷயம் பார்த்தோம் 18ஆம் வசனத்தில். 19ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் 2 வசனத்திலும் ஒரே வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று. 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். என் துக்க நாட்கள் முடிவடைய கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாராக. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாராக. என் துக்க நாட்கள் முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தரே வெளிச்சம். எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம். பைபிளில் படிக்கும்பொழுது பாபிலோன் தேசத்தில் தானியேலை கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருந்தாராம். தானியேலை வெளிச்சமாய் வைத்திருந்தார். அந்த தேசத்தின் குழப்பங்கள் நீங்கிட்டு,
அந்த தேசத்தின் பயங்கள் நீங்கிற்று. அந்த தேசத்தின் யுத்தத்திற்கு பதில் உண்டாயிற்று. அந்த தேசத்தின் எல்லா விதமான குழப்பத்திற்கும் பதில் உண்டாயிற்று. தானியேல் வெளிச்சமாயிருந்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பாராக. குழப்பங்கள் நீங்கும்படிக்கு வெளிச்சமாய் இருப்பாராக. என்ன டிசிஷன் எடுக்கணும் அதற்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பாராக. எப்படி நடக்கணும் அதற்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பாராக. ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டு பார்த்துட்டு என்னவோ என்று பயந்து கலக்கத்தில் இருந்தான். வெளிச்சம் என்ற தானியேல் வந்தான். கலக்கம் நீங்கிற்று, குழப்பம் நீங்கிற்று. ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருப்பாராக. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாமா? கண்களை மூடுங்க, கையை மாத்திரம் மேலே உயர்த்து. எல்லாம் ப்ளீஸ் கண்ணை மூடுங்க, கையை மேலே உயர்த்து. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பாராக சொல்லுங்க எல்லாரும். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருப்பாராக. அது என்ன வெளிச்சம்? நித்தியமான வெளிச்சம். அப்படின்னா நான் முடிகிற வெளிச்சம், நித்தியமாக இருப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருப்பாராக. கர்த்தர் என் கணவனுக்கு வெளிச்சமா இருப்பாராக. கர்த்தர் என் மனைவிக்கு வெளிச்சமா இருப்பாராக. கர்த்தர் என் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருப்பாராக. கர்த்தர் என் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாள் நாம் செய்கிற வேலைகளிலே கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாராக. துக்க நாட்கள் முடிவடையும். ஸ்தோத்திரம். கர்த்தர் வெளிச்சமா இருப்பாராக. ஸ்தோத்திரம். 5வது காரியத்துக்கு போயிடலாம். 5வது காரியம் எந்த வசனம் வரும்னா 4வது காரியம் வரும். இப்போ நம்ம 4வது காரியம் எந்த வசனம்னா 18ஆம் வசனத்தில் பாருங்க. 12ஆம் வசனத்தில் 4வது விஷயம், எப்படி நம்முடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார் என்பது இங்கே நிறைய விஷயம் கடவுள் அங்கே சொல்லிக்கொண்டே வர அதிகாரத்தில். 5வது காரியம் என்னவென்றால் 4வது காரியம் என்னவென்றால் 18ஆம் வசனம் என்ன சொல்லணுமா? நம்முடைய வாசலை துதி என்று சொல்லணும். இதுதான் 5வது விஷயம். நம்மளுடைய பிரச்சனை மாறும்படிக்கு, இல்லை என்றால் நம்முடைய துக்கம் மாறும்படிக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். நம்முடைய வாசலை நம்ம என்ன சொல்லணுமா? சத்தமா சொல்லுங்க. சொல்லி கொடுக்கிறார். ரட்சிப்பு மதில் உனக்கு ரட்சிப்பா இருக்கட்டும், துதி உனக்கு வாசல் என்று நீ சொல்லுவாய். அப்படி என்ன கடவுள் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும்படிக்கு நம்ம வாயில சில வார்த்தைகள் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கடவுள். சில வார்த்தைகளை நம் வாயினால் அறிக்கை செய்து சில வார்த்தைகளை நம்ம வாயில சொல்லும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் நீங்குகிறது. நம்முடைய துக்கத்திலிருந்து நம்ம வெளியே வருகிறோம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? துதி என்று சொல்லு. உன் வாசல் துதி என்று சொல்லு. துதியை உன் வாசல் என்று சொல்லு. ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னவென்றால் துதிதான் நமக்கு வாசலை திறக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லுகிறேன். துதிதான் உனக்கு புதிய புதிய வாசலை திறக்கும். வாசல் என்றால் வழி. துதி புதிய வாசல்களை திறக்கும். எனக்கு வழியே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன வழி, எனக்கு என்ன வழி என்று நீ அறியாமல் குழப்பத்தில் இருக்கிறாயா? உனக்கு வாசல் உண்டாக வேண்டும் என்றால், உனக்கு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் துதி என்று நீ வாயில சொல்லு. ஸ்தோத்திரம், துதி. இவ்வளவுதான். இந்த மாதம் கர்த்தர் உனக்கு வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலை நீ காணும்படிக்கு நீ துதி செலுத்துவாயாக. ஈஸியா புரிஞ்சுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம், துதி, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது நமக்கு புதிய புதிய வாசல்களை திறந்து கொடுக்கும். ஆமா, உன் துக்க நாட்கள் கர்த்தர் முடிவடைய செய்ய போகிறார். வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். எப்படி திறப்பாருங்க? நீ சும்மா ஸ்தோத்திரம் பண்ணு போதும். காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு, படுக்கும் போது கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு, அவ்வளவுதான். டோர் ஓப்பன் ஆகும், வாசல்கள் திறக்கப்படும், வழிகள் உண்டாகும். அதுதான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லாத, கஷ்டம் கஷ்டம்னு சொல்லாத, வழி இல்லை என்று சொல்லாத, அவிசுவாசமா சொல்லாத. நீ சொல்ல வேண்டியது என்ன? துதி என் வாசல் என்று சொல்லு.
உன் வாயிலே துதி என்று சொல்லு. உன் வாயிலே துதி என் வாசல், துதி என் வழி, துதி எனக்கு புதிய வழி, துதி எனக்கு வாசல் என்று நீ சொல்லு என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்கு சொல்லணும், அம்மா ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் வழி திறப்பார். மனைவி கணவன் கிட்ட சொல்லணும், ஐயா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிப்போம், நம்ம கர்த்தர் வழி திறப்பார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், அம்மா நம்மலாம் வீட்டில் கடவுளை துதிப்போம், கடவுள் நமக்கு வழி திறப்பார். அதாங்க அந்த வார்த்தை. உன் வாசல்ல வாசல்களை துதி என்று சொல்லுவாய். ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தை. எப்படி நம்முடைய துக்க நாட்கள் கர்த்தர் முடிவடைய செய்ய போகிறார். நீங்கள் துதித்தால் போதும், வாசல்கள் திறக்கப்படும். இதைதான் அப்போஸ்தலர் நாம் படிக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் வைத்து சங்கிலினால் கட்டப்பட்டார்கள். சிறைச்சாலையின் கதவுக்குள்ளே அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலையில் பூட்டப்பட்டிருந்தது. பயங்கரமான கதவுகளால் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இவைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எப்படி? துதியினாலே. துதித்தார்கள், அவ்வளவுதான், வாசல் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உன்னுடைய காரியங்களை சொல்லி கர்த்தரிடத்திலே துதி, கர்த்தர் வாசலை திறப்பார். துதிதான் உன் வாசல், துதிதான் உனக்கு வழி, துதிதான் உனக்கு முன்னேற்றம், துதிதான் உனக்கு வெளிச்சம், துதிதான் உனக்கு புதிய வழியை காட்டும். ஸ்தோத்திரம். துதி துதி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பதே நமக்கு வாசலை திறக்கும் என்பதை அங்கு நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 5வது வரணும். ஸ்தோத்திரம். 5வது காரியம் அதே அதிகாரத்தில் தான். 5வது காரியம் 21ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், 21ஆம் வசனம். 5வது காரியம் என்னவென்றால், நீ நான் நட்ட கிளையாயிருப்பாய். சூப்பர் வார்த்தைல, நான் நட்ட கிளைகளும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நீ நான் நட்ட கிளையாயிருப்பாய். கடவுள் நாட்டுகிற கிளை எப்படி இருக்கும்? அது சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும், செழிப்பா இருக்கும், துளிர்க்கும். ஆமென். அவ்வளவுதான். என் தரித்திரம், என் கஷ்டம், நான் ராசியே இல்லை, என் தலையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடாது இனிமே. நம்ம நான் கர்த்தரால் நாட்டப்பட்ட கிளை. அவ்வளவுதாங்க. என் தேவனால் நாட்டப்பட்ட கிளை நான். ஸ்தோத்திரம். நீ நான் நட்டா ஒரு வாரம் பட்டு போகும், ஆனால் தேவன் நட்டது ஒருபோதும் பட்டு போகாது. நீ தேவனால் நாட்டப்பட்ட கிளை, நீ தேவனால் நாட்டப்பட்ட கிளை. ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்களை முடியும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் நான் நாட்டப்பட்ட கிளை நீ என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கிளை எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும், துளிர்க்கும், வளரும். ஸ்தோத்திரம். இந்த மாதம் நீ நான் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இது. நான் கர்த்தரால் நாட்டப்பட்ட கிளை. என் பிள்ளைங்க கர்த்தரால் நாட்டப்பட்ட கிளை. என் வீடு கர்த்தரால் நாட்டப்பட்ட கிளை. என் குடும்பம் கர்த்தரால் நாட்டப்பட்ட கிளை. மனுஷன் நாட்டப்பட்ட ஒரு தண்ணி ஊட்ட மறந்துடுவான், வேலி அடைக்க மறந்துடுவான், எரு போட மறந்துடுவான், ஒரு நாள் காஞ்சி போயிடும். ஆனால் கர்த்தர் நாட்டின கிளையை கர்த்தர் கருத்தாய் பராமரிப்பார். அதாங்க நாம. ஸ்தோத்திரம். அந்த கிளை துளிர்க்கும் வரைக்கும் விட மாட்டார். அந்த கிளை பச்சையா இருக்குமா பச்சையாய் ஆகும் வரைக்கும் விட மாட்டார். அந்த கிளை பட்டு போக விட மாட்டார். பரிந்து பேசுவார், தண்ணீர் ஊற்றுவார், உரம் போடுவார், அதை பாதுகாப்பார், அதை கனி வர செய்வார். அதான் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, இந்த வார்த்தையோட நீ போங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோர்கள், ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் பிள்ளைகள் தேவனால் நாட்டப்பட்ட கிளை. இயேசுவின் நாமத்தின் அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க நீங்க. ஸ்தோத்திரம். தேவனால் நாட்டப்பட்ட ஒரு கிளையும் பட்டு போவதில்லை. தேவனால் நாட்டப்பட்ட ஒரு கிளையும் அது காய்ந்து போவதில்லை. ஸ்தோத்திரம். தேவனால் நாட்டப்பட்ட கிளை பட்டமரமாய் மாவது இல்லை, அது சோலைவனமாய் தான் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடியும். காரணம் என்ன? உன் பிள்ளைகள் எல்லாம் தேவனால் நாட்டப்பட்ட கிளைகளாய் மாறப்போகிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி காரியம், எப்படி கர்த்தர் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறார், உன் துக்க நாட்கள் முடிவடையும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. 5 விஷயம் பார்த்தோம். கடைசி காரியம், 6வது காரியம், நீ பலத்த ஜாதியாய் ஆவாய். சூப்பர் வார்த்தை. 22ஆம் வசனம், சின்னவன் 1000 சிறியவன்
பலத்த ஜாதி ஆவான். ஸ்தோத்திரம். துக்கம் துக்கம், பிரச்சனை பிரச்சனை நீ சொல்ற, ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ பலத்த ஜாதியா மாற போற. இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குது, இந்த கஷ்டம் எப்படி இருக்கிறது, நான் எப்படி என்று நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதெல்லாம் விஷயம். இங்க ஆண்டவர் சொல்றார் நீ பலத்த ஜாதியாய் மாறப்போகிறாய். நீ என்றால் யார்? உன் குடும்பம். நீ என்றால் யார்? உன் பிள்ளைகள். நீ என்றால் யார்? உன் எதிர்காலம். நீ என்றால் யார்? உன் சந்ததி. நீ என்றால் யார்? உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, உன் எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். எப்படி இருக்குமா அது? பலத்த ஜாதி. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. பலத்த ஜாதியாய் மாறுவோம் நாங்கள். சிறியவன் 1000, சின்னவன் 1000, சிறியவன். ஸ்தோத்திரம். இந்த வாக்க சின்னவனும் சிறியவனும் பலத்த ஜாதியாவான். யார் இந்த சின்னவன் சிறியவன்? யாரு? தகுதி இல்லாதவன், தள்ளப்பட்டவன், எந்த ஒரு உதவி அற்றவன், எந்த சப்போர்ட்டும் இல்லாதவன், அவன் தான் சிறியவன், அவன் தான் சின்னவன். ஒருவேளை நீ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். யாரும் சப்போர்ட்டும் இல்லை, எனக்கு ஒரு உதவி இல்லை, எல்லாரும் என்னை அற்பமாக பார்க்குறாங்க, நான் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சின்னவனை போல் தான் இருக்கிறேன், சின்ன வருமானம் தான், சின்ன வேலை தான், சின்ன பிஸ்னஸ் தான், சின்ன ஆதாயம் தான், எப்படி என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். அந்த சின்னவனை தான் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ பலத்த ஜாதியாய் மாறுவாய். ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த 6 வார்த்தையை நமக்குள்ள அப்படியே நிறைவேற்றுவாராக. உன் துக்க நாட்கள் முடிவடையும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்துங்க. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். இந்த 5வது மாசத்துல கர்த்தர் முடிவு என்று பேசிட்டாரு. நாட்கள் முடியும் என்று பேசியிருக்கிறார். துக்க நாட்கள் முடியும் என்று பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் துக்கம் என் வாழ்நாள் எல்லாம் அப்படி நம்ம பேசுறோம். ஆனா கடவுள் சொல்றார் நாட்கள் என்று தான் சொல்றாரு. வருஷம் என் வாழ்க்கை என்று நீ சொல்ற, என் தலையெழுத்து என்று நீ சொல்ற, நான் பிறந்ததே என்று நீ சொல்ற, என் வாழ்க்கையே அப்படி இருக்குது என்று நீ சொல்ற. கர்த்தர் சொல்லுகிறார் அதல்ல, நாட்கள் என்று தான் சொல்லுகிறார். நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. முடியும், ஒரு பதில் வரும், ஒரு பதிலை கொடுக்க போகிறார். அநேக காரியங்கள் மாறப்போகுது. ஸ்தோத்திரம். வெண்கலம் மாறப்போகுது, இரும்பு மாறப்போகுது, மரம் மாறப்போகுது, கல்லு மாறப்போகுது, எல்லாம் விலை உயர்ந்ததாய் மாறப்போகிறது. உன் குடும்பமே ஒரு வேல்யூபிள் குடும்பமா மாறப்போகுதுங்க. உன் பிள்ளைகள் விலையேறப்பட்டவர்களாய் மாறப்போகிறார்கள். உன் கையில் இருக்குதெல்லாம் மாறப்போகுது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன் கையில் இருக்கிற கல்லு மாறப்போகுது, உன் கையில் இருக்கிற மரம் மாறப்போகிறது, உன் கையில் இருக்கிற வெண்கலம் மாறப்போகிறது, உன் கையில் இருக்கிற இரும்பெல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார். ஸ்தோத்திரம். உன் வேதனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு. இதுவரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே என்று எந்த விஷயத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாயோ அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு இதோ சீக்கிரத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். இதோ நான் ஏற்ற காலத்தில் அவைகளை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு நிச்சயத்தோடு இங்கிருந்து போங்க, ஒரு பலத்தோடு இங்கிருந்து போங்க, தைரியத்தோடு இங்க போங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். என் நாட்கள் எல்லாம் மாறப்போகுது. கர்த்தரின் வெளிச்சமா இருக்கிறார். என் சூழ்நிலை மாறப்போகிறது. நான் கர்த்தரால் நாட்டப்பட்ட கிளை. நான் பலத்த ஜாதியாய் மாறப்போறேன். என் பிள்ளைங்கள் எல்லாம் பலத்த ஜாதியாய் மாறப்போறாங்க என்ற ஒரு நம்பிக்கையோட வார்த்தையோடு இங்கிருந்து நீங்க போங்க. பெரிய ஆசீர்வாதத்தையும் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உங்கள் கண்களினால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு.